வணக்கம்ங்க. கடந்த ஒரு வார காலமாக சோஷியல் மீடியாவில் திரும்ப 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 நாம் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் ரித்தன்யா. இந்த பிள்ளை தன்னுடைய உயிரை போக்கிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அவங்க ஒரு வாய்ஸ் நோட்டு கொடுத்துட்டு தன்னுடைய உயிரை விட்டிருக்காங்க. அந்த வாய்ஸ் நோட் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு மனசு கலங்காதவங்க நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வாய்ஸ் நோட் கேட்ட பிறகு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. அந்த பெண் எந்த ஒரு மனநிலையில் அதை பேசி விட்டுருப்பா, பேசி முடிச்சுட்டு தன்னுடைய உயிரை போக்கியிருப்பா அப்படின்னு யோசிக்கும்போது மனசு நம்மளுக்கு பதறுது. இதை பற்றி நானும் நேத்திக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவாக பேசி விட்டுருந்தேன். என்னுடைய ஆதங்கத்தை ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப அந்த கஷ்டத்துக்கெல்லாம் அளவே கிடையாது. நம்ம வீட்டு புள்ள, நம்ம வீட்டு பொண்ணு போனது மாதிரியான ஒரு உணர்வு கொடுத்துச்சு. அந்த பிள்ளை பேசினது அத்தனையும் கேட்கும்போது ஒரு 10 நிமிஷம் தான், கேட்க முடியல. எவ்வளோ ஒரு மனவேதனையோடு அந்த பதிவை பதிவிட்டிருப்பா. அதை பேசும்போது அவளுடைய எண்ண ஓட்டம், மனசு பட்ட பாடு எங்கேயோ இருக்க நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. என்ன கோழைத்தனமான ஒரு முடிவை எடுத்துட்டா. தற்கொலை அப்படின்றது ரொம்ப வீரமான ஒரு செயல் தான். ஏன்னா உயிரை போக்கிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதையே தன்னுடைய உயிரையே போக்குறதுக்கு முடிவெடுத்த பொண்ணு இருந்து சாதிச்சிருக்கலாம். அந்த ரேஸ்களை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். 78 நாள் ஆன அந்த ஒரு கல்யாணம் அவளுக்கு ஃபெயிலியர் ஆனதுனால அவளுடைய உயிரே போக்கிக்கிறதுக்கு துணிஞ்சவ 78 நாளைக்கு முன்னாடி இருந்த அப்பா அம்மா, தம்பி இருக்கிறான்றாங்க, ஃபேமிலி இருக்குது, அவள் படித்த படிப்பு இருக்குது, சொத்து சோகம் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, இதையெல்லாம் நினைக்காம அந்த 78 நாள் மட்டுமே அவள் கண்ணுக்கு பெருசாக இருந்து அவளுடைய உயிரை விட்டிருக்கா. இதை பற்றி நான் போன பதிவில் நிறைய என்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டேன். இதுக்கு மேலே திரும்ப திரும்ப நான் அதையே தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப வேதனையான விஷயம்தாங்க அது. இப்போ நான் இந்த பதிவை ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை தன்னுடைய உயிரை விட்டது எவ்வளோ ஒரு மனவேதனை, மனக்குமுறல் இருக்கும். அவங்க அப்பா அம்மா எந்த சூழ்நிலையில் இருப்பாங்க, அவங்களுடைய மனவேதனை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பொதுமக்களாக இருக்கிற நம்மள நிறைய பேர் உணர முடியுது. அந்த அம்மா அழுது அழுது பேட்டி கொடுக்கறது, அவங்க அப்பா பேசுறது எல்லாத்தையும் கேட்கும்போது மனசுக்கு நம்ம வீட்டில் ஒரு துக்கம் நடந்த மாதிரி தான் நம்மளுடைய எல்லாருடைய மனசுலேயும் ஒரு உணர்வு ஏற்படுது. அதுக்காக நம்ம நிறைய பேர் பார்க்கும்போது அவங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணும்போது பார்க்குறோம். அவங்க ரொம்ப கனத்த மனத்தோடு பேசுகிறாங்க. எனக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல, இந்த பொண்ணுடைய குரல் தான் எனக்கு கேட்டுட்ருக்கு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு மனவேதனை இருக்குது. அந்த குடும்பத்துக்காக நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். அந்த பிள்ளையை இந்த மாதிரி பறி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குன்னு பொதுமக்கள் நம்மளை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பதிவு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வார காலமாக அந்த இறந்த பிள்ளையோடைய, ரித்தன்யாவுடைய அப்பா அம்மாவை பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சேனல்ஸில். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எந்த பக்கம் தப்பு, இன்னும் அவங்கள போட்டு குடஞ்சி கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் அவங்களோட துக்கத்தையும் மீறி அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் என்ன எனக்கு பர்சனலாக கோபம் வந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேத்திக்கு போட்ட பதிவில் கூட அவங்க அப்பா அவரால் அவருடைய அழுகை கூட வெளிப்படுத்த முடியல, ஏதோ புலம்புறாரு அப்படின்னு நான் ஒரு வார்த்தை பேசியிருப்பேன். அவங்க அம்மா அம்மா இல்லைங்களா, அந்த தாய் உள்ளம் பெத்த ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அம்மா பதறுது, அழுகுது, அது நேச்சுரல். ஆனால் இந்த அப்பா இருந்துக்கிட்டு ஒரு வார்த்தையை சொன்னது இன்றைக்கி அது பேசுகிற விஷயமாயிடுச்சு. எனக்கு பர்சனலாக அந்த அப்பா சொன்ன வார்த்தை மனசுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அந்த அப்பா மேலே எனக்கு ஒரு கோபமே வருது. என்னுடைய கோபம் நியாயமாக இல்லையான்னு நீங்கள் பார்க்குறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அந்த அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் சில பதில்களை சொல்றாரு. என் பிள்ளை இப்படி போச்சு, இப்படி வந்துச்சு, இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. சொல்லும்போது ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு. என்ன வார்த்தை அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்ற ஒரு விஷயத்துல என் புள்ள முடிவு எடுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா, இதை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எப்படிங்க அப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு விஷயத்த என் பொண்ணு நினைச்சு பார்த்துட்டு அவ உயிரையே போக்கிருக்கிறா அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு பெருமை தான் அப்படின்னும் போது அங்க என்ன வந்து நிக்குது? இந்த ஒரு வரியில, இந்த ஒரு வார்த்தையில பல விஷயங்கள் அடங்கி இருக்குங்க. பல விஷயங்கள் அடங்கி இருக்கு. அந்த பிள்ளை வந்து அந்த வாய்ஸ் நோட்ல என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருக்கிறா? என்ன நம்புங்கப்பா, நான் பொய் சொல்லலை, இப்படிதான் நடக்குது, நான் பொய் சொல்ல மாட்டேன், என்னை நம்புங்கப்பா, நான் எது சொன்னாலும் என்னை யார் நம்ப மாட்டீங்க, நான் நடக்கிறத தானே சொல்கிறேன், எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, நான் பைத்தியக்காரி ஆகிட்டேன், என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு அவளுடைய கவலையை சொல்லிட்டு இருக்கா. அப்போ இதுக்கு பின்னாடி யோசிக்கும்போது அந்த பிள்ளை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாள்ல, கூப்பிட்டு வச்சு சரி அவள் பொய் சொல்கிறாளோ உண்மையை சொல்கிறாளோ அந்த விஷயத்த அதுக்கப்புறம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்கள் வீட்டு குழந்தை தானேங்க, நீங்கள் பெத்த பிள்ளை தானே, ஒரு நம்பிக்கை வையுங்க, அந்த பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வைங்க. உங்கள் உயிர், உங்கள் ரத்தம், உங்கள் உடல், உங்கள் சதை, அது வந்து அங்கே போகிற இடத்துல கஷ்டப்பட்டு எதையோ அங்கே வாங்கி திட்டு வாங்கியோ எல்லோ சண்டை போட்டோ ஏதோ அனுபவிச்சு ஒரு பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிறா அப்படின்னும் போது அவள் என்ன தான் சொல்கிறா அப்படின்னு காது கொடுத்து கேளுங்க. கேட்டிருக்கிறீங்க, திரும்ப அமைச்சிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, திரும்ப அமைச்சிருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க, திரும்ப அமைச்சிருக்கீங்க. இதுக்கு இடையில அனுசரிச்சுக்கிட்டு போ, நீ தான் வந்துட்டு அனுசரிக்கணும், போக போக பழகிடும், இந்த வார்த்தைகளை அந்த அப்பா சொல்லி அமைச்சிருக்கிறாரு. இதில் எங்கே வந்து நிற்கிதுன்னா இந்த குடும்ப கௌரவம், 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அக்கம் பக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற விஷயந்தான் முன்னுக்கு வருது. ஏன் அது பொம்பளை பிள்ளையை பார்த்துட்டு அனுசரிச்சுக்கிட்டு போ, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், ஏன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தை பெண் பிள்ளையை பார்த்து சொல்கிறீங்க? யாரும் கல்யாணம் ஆன ஆம்பளையை பார்த்து சொல்கிறது கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க வந்து சொன்னாக்கா நீ தாம்மா பொறுத்திருந்து போகணும், நீ தாம்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற வார்த்தையை சொல்லியே அவளை வந்துட்டு லாக் ஆகி அவளை வந்துட்டு இன்றைக்கி இந்த அவளுடைய உயிரை போகிறதுக்கு அளவுக்கு அவளுக்கு வந்துட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு வேதனையை கொடுத்ததுக்கு காரணம் எனக்கு ஒரு பாயிண்டில் அவங்க அப்பாவும் இருக்கிறாரோ அப்படின்னு எனக்குள்ளே ஒரு தோணுது. எனக்கு நேற்று வரைக்கும் கூட அப்படி தோணலை. அவர் பேசின அந்த பதிவில் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு என் பிள்ளை சொல்லிட்டு உயிரை போக்கியிருக்கிறா, அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு கௌரவமாக இருக்குது அப்படின்னு எப்படிங்க சொல்ல முடியும்? ஒரு அப்பா எப்படி சொல்ல முடியும்? அப்போ கௌரவம் தானே பார்த்துருக்குறீங்க. கௌரவத்தை பார்த்து தானே அந்த பிள்ளை வந்துட்டு எவ்வளோ கத்தி கதறி பிரச்சனை பண்ணியிருந்தாலும் நான் போக மாட்டேன்னு ஏதோ சொல்லியிருந்தா கூட நீங்கள் அமுச்சு விட்டுருப்பீங்க வலுக்கட்டாயமா. அப்படி தானே பார்க்குற நம்மளுக்கு தெரியுது. அந்த வார்த்தையை நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லியிருக்கலாம், அந்த பையனை பற்றி அவங்க அப்பா அம்மா பற்றி எவ்வளோ வேணால் சொல்லியிருக்கலாம். அந்த அம்மா உங்களுடைய மனைவி வந்து அவங்க அவ்வளோ சொல்கிறாங்க, இட்லிக்கு பிரச்சனை, சட்னிக்கு பிரச்சனை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை, ஏதோ பால் போட்டு காஃபி குடித்தாலாம் அதுக்கு பிரச்சனை. என்னங்க 300 பவுனுன்றீங்க, 500 பவுனுன்றீங்க, 75 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கான்றாங்க, பங்களா, வீடு, வாசல், தோட்டம், துறவு இத்தனையும் இருந்தும் காஃபிக்கு, பாலுக்கு, இட்லிக்கு ச்சே, பிளாட்ஃபார்மில் வாழறவங்களாம் எவ்வளவோ மேலுங்க, எவ்வளவோ மேலு. கௌரவம் கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வடிவேல் சொல்கிறது தான் நான் கௌரவம் சொல்லிட்டு என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பிள்ளைய வாரி கொடுத்துட்டீங்க சார் நீங்கள். எனக்கு அந்த பெண்ணை பெற்ற அவங்க அப்பா மேலே இந்த ஒரு வருத்தம், கோபம் எல்லாமே எனக்கு வந்திருக்கு அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கப்புறம். மனசுக்கு தாங்கலை. பிள்ளையை பறி கொடுத்துட்டு இந்த ஒரு 5 நாளில் அவங்க படுற வேதனை நம்மளுக்கு புரியுது. அந்த பெத்த மனசு தவிக்குது அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. அப்போ பாரம்பரியம், கௌரவம் இது உங்களுக்கு இந்த நேரத்துலேயும் உங்களுக்கு அந்த வார்த்தையாக வருதுன்னா அதை எடுத்துக்க முடியல. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு திணிச்சு அனுப்பிச்சிருப்பீங்க, நம்ம கௌரவம் தாண்டா முக்கியம், நம்மளுடைய குடும்ப பாரம்பரியம் முக்கியம், நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்லிடுவாங்களோ
அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் கட்டாயம் சொல்லியிருப்பீங்கன்னு எங்களுக்கு தோண வைக்கிறீங்க. ஏன் இப்படி? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா உங்கள் கடமை முடிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு நினைப்பா? இல்லை திரும்ப வந்துட்டா நீங்கள் பெத்த பொண்ணு தானேங்க, வந்து ஒரு வருஷம் கூட அந்த லைஃப்லேருந்து வாழா வெட்டியாக வந்து இருக்கட்டுமே, உங்கள் வீட்டில் இருந்துட்டு போட்டுமே, வாழா வெட்டி பேர் தானே இருக்கட்டுமே. இன்னைக்கு ஊரெல்லாம் கௌரவம் கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கு அந்த கௌரவம் உங்கள் பொண்ணை திருப்பி கொடுக்குமா? நீங்கள் பேசிகிட்டு இருக்க அந்த பாரம்பரியம், அந்த கௌரவம், அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வருமா? இப்போ உங்கள் பொண்ணை கொடுக்குமா? யோசிக்கணுங்க. இது ரித்தன்யாவுடைய அப்பாக்கான ஒரு பதிவு மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு இந்த குடும்ப கௌரவம், பாரம்பரியம், சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கம் என்ன சொல்லிடுவாங்க, ஏது சொல்லிடுவாங்க அப்படின்னு அதை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிற சில ஒரு வார்த்தை வரல. பொதுவாக எனக்கு ரொம்ப பேடான வார்த்தை வராது, பேச மாட்டேன். எனக்கு என்ன வார்த்தை போட்டு அந்த கௌரவத்தை பிடிச்சிட்டு இருக்கிற குடும்ப பெரிய மனுஷங்களுக்கு என்ன சொல்லி திட்டுறதுன்னே எனக்கு வார்த்தை வரலங்க. இங்கே வரைக்கும் இருக்குது, அதை சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது. நம்மளுக்கு அந்த மாதிரியான பேட் வார்த்தை எல்லாம் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு வராது. அதை விட மோசமான வார்த்தைகளும் சொல்கிறதுக்கு வாயில் வருது. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை அந்த பொண்ணு இறந்ததை நினச்சி இந்த ஒரு 5-6 நாளாக எங்கேயோ இருக்கிற நம்ம மாதிரி பொதுமக்கள், நான் உள்பட நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த ஃபேமிலிக்கு தண்டனை கொடுக்கணும், இந்த பொண்ணு உயிர் போனதுக்கு அந்த ஃபேமிலி தான் பொறுப்பு அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் மனசுக்குள்ளேயும் நீங்கள் அந்த கௌரவம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி எங்கள் மனசுக்குள்ளேயும் உங்கள் மேலேயும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு மதிப்பையும் நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. இது ரித்தன்யா அப்பா மாதிரி இருக்கிற அப்பாக்களுக்கான வார்த்தை நான் பேசுகிறது. பர்டிகுலராக ரித்தன்யா அப்பாவுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா அவர் வார்த்தையை விட்டார். இது மாதிரி எத்தனையோ ரித்தன்யா அப்பாக்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த சமுதாயத்தில். அப்போ இந்த சமுதாயம் என்ன கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு? பொம்பளை பிள்ளைன்னா அடக்கமாக இருக்கணும், ஒடுக்கமாக இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், அப்படி தான் நடக்கணும், இப்படி தான் சிரிக்கணும், நீ இந்த வேலை தான் பார்க்கணும், நீ இதை செயல் தான் செய்யணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நீ அந்த குடும்பத்துக்கு அடங்கி தான் போகணும், அவங்க சொல்கிறபடி தான் நீ கேட்கணும், அப்படியே பிரச்சனை வந்தாலும் நீ அடங்கி தான் போகணும், நீ எதுவும் எதிர்த்து பேசிடக்கூடாது, அப்படியே மீறி பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா பிறந்த வீட்டிலேருந்தும் அட்வைஸ் பண்ணி அனுசரிச்சுட்டு போ, பார்த்து பத்திரமா நடந்துக்கோ, இப்படி தான் இருக்கும், நீ தான் பக்குவமாக நடந்துக்கணும், நீ தான் சாமர்த்தியமாக மாற்றணும். ஏன் அப்படியே திரும்பி வந்துட்டா பெத்த வீட்லேயும் மனசு திறந்து சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க, அங்கேயும் போன இடத்துலையும் மரியாதை கிடையாது, ஒரு பாசம் கிடையாது, ஒரு அன்பு எதுவுமே கிடையாது, கொடுமை. அப்போது பெத்த வீட்லேயும் நம்ப மாட்டுறாங்க, போன இடத்துலையும் நல்ல போக்கிடமாக அமையலை. அப்போ அந்த பெண் பிள்ளைங்க எங்கே போவாங்க? இந்த மாதிரி முடிவு தான் எடுப்பாங்க. நம்பணுங்க, நம்மளுடைய பிள்ளைகளை நாம் நம்பணும். நம்ம பெத்த பிள்ளைய நாம் நம்பாமல் வேறு யாருங்க நம்புவாங்க? நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன், கட்டி கொடுக்குறீங்களா அந்த பொண்ணுங்க வந்துட்டு நாங்கள் குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்தால் அவள் பொய்யே சொல்லட்டுமேங்க. நீங்கள் பெத்த பொண்ணு பொய்யே சொல்லட்டும், அது உங்களுக்கு தெரிஞ்சே கூட இருக்கட்டும், அவள் பொய் சொல்கிறான்னு கூட இருக்கட்டும். 1 வாரம் 10 நாள் உட்கார வச்சு நிதானமாக பேசி சுமூகமாக பேசி ஒத்து வந்தா பாருங்க, ஒத்து வரலன்னா எனக்கு தெரிஞ்சு பிரிந்து வாழ்வதே சிறப்பு. அனாவசியமாக உயிர் போகிறது நிறுத்தப்படும். நான் பெண் பிள்ளை வீட்லேயும் சொல்கிறேன், ஆண் பிள்ளை வீட்லேயும் சொல்கிறேன். இப்போ இந்த பிள்ளை எடுத்த முடிவுனால அந்த குடும்பத்துக்கும் பாதிப்பாயிடுச்சு. அவங்களும் பாரம்பரியம், நாங்கள் பெரிய கௌரவம் அப்படி இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பையனை பற்றி எப்படி தெரியும்னு தெரியல. இன்றைக்கி அந்த பையனை பற்றின உண்மையும் அவங்க அப்பா அம்மாவுக்கு இப்போ கூட தெரிஞ்சிருக்கலாம். அவன் ஒரு சைக்கோவாக இருந்திருக்கலாம் ஒன் சைடு. அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த முகத்தை காமிச்சிக்காமல் இருக்கலாம் அந்த மாப்பிள்ளை. இப்போ அந்த குடும்பமே அவங்களுடைய மன நிம்மதியும் போச்சு.
இந்த பிள்ளையை கட்டி கொடுத்து இந்த பிள்ளை சூசைட் பண்ணி இந்த பிள்ளையுடைய குடும்பமும் போச்சு. கொஞ்ச நேரம் இருந்து பேசி பிள்ளை சொல்கிறத நம்பி, சரிம்மா நீ இருமா, நீ எவ்வளோ நாள் வேணால் இருமா, நீ அங்கே போக வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பிள்ளையை உட்கார வச்சு பேசி இருந்துக்கிட்டு போ. வாழை வெட்டி பட்டம் கொடுப்பாங்களா? கொடுக்கட்டும், கொடுத்துட்டு போட்டோமேங்க. வாழை வெட்டி கொடுத்தா என்ன, அந்த பட்டத்தில் என்ன, கொடுத்துட்டு போட்டோமே. 25 வருஷத்துக்கு மேலே நம்ம பிள்ளைய வளர்த்துட்டோம், இன்னும் கூட நம்ம கூட இருந்துட்டு போட்டோமே. உண்மையை சொல்ல போனால் உங்ககிட்ட காசு பணமாக இல்லை, அந்த பிள்ளைய லைஃப் லாங் நீங்களாம் வச்சு பார்த்துக்கலாமே. அநியாயமாக ஒரு பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிற்கிறீங்க. பறி கொடுத்துட்டு நிற்கிறதோடு இல்லாமல் அந்த ஒரு வார்த்தையை வேற சொல்லி இன்றைக்கி பொதுமக்கள் மனசில் உங்களை பற்றின ஒரு கேள்வியை நீங்களே எழுப்பிட்டீங்க. இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. அந்த பிள்ளை இறந்ததையும் தாண்டி என் பிள்ளை ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்ற விஷயத்த சொல்லி தற்கொலை பண்ணது எனக்கு பெருமை தான் அப்படின்னு நீங்கள் சொன்ன வார்த்தை இருக்குங்க பாருங்க ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் மிக 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 தவறான வார்த்தை என்னுடைய கண்ணோட்டத்தில். அந்த சைக்கோக்கும் நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல. மாப்பிள்ளை அந்த மாதிரினா அப்பா இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னது, இது ஒரு பெருமையாக பேசுகிறீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய பாதிப்பு புரியுது. மகளை இழந்த துக்கத்தில் இருந்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய உணர்வுகள் புரியுது. அதையும் மீறி இந்த வார்த்தை மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கௌரவம் அப்படின்றது பணத்தாலேயோ வசதி வாய்ப்புனாலேயோ கார் பங்களானாலேயோ கிடையவே கிடையாதுங்க. தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜாதி பெருமை பேசிக்கிட்டு, குலப்பெருமை பேசிக்கிட்டு, பணப்பெருமை பேசிக்கிட்டு, நாங்கள் இப்படி தான், நாங்கள் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்த்தட்டி பேசிக்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமையே கிடையாதுங்க. போங்கப்பா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பெருமை பேசுகிறீங்கல்ல, பிள்ளை இறந்து கடகரா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பெருமையை பேசிட்டீங்க. என்னவோங்க, என் மனசுக்கு தோன்றதை தான் நான் பேசுவேன். நான் பல விஷயங்கள் நிறைய வீடியோ ஆரம்பத்தில் போட்டுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் போடுறதே விட்டுட்டேன். இந்த மாதிரிலாம் என்ன நடக்கும், கடைசியில் கேஸ் சுமூகமாக வேறு மாதிரி முடிஞ்சிட போகுது. அதுதான் நடக்க போகுது. பொதுமக்கள் நாம தான் இந்த பிள்ளைக்காக ஹேஷ்டேக் போட்டு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், அங்கே தண்டனை கிடைக்கணும், இங்கே தண்டனை கிடைக்கணும், இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அதனுடைய உயிரே விட்டுருக்கு, அதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு நம்ம தான் பொதுமக்கள் கடந்து அடிச்சுக்குவோம். ஆனால் அவங்களுக்குள்ள வேறு மாதிரியான ஒரு முடிச்சுக்குவாங்க. இதுதான் நடக்க போகுது. எவ்வளோ கேஸ் நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளோ விஷயங்கள், நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதெல்லாம் எங்கே போச்சு, எப்படி முடிஞ்சுது யாருக்குமே தெரியாது. யாருக்காவது ஒரு 10 விஷயம் நடக்குதுன்னா இந்த விஷயத்துக்காக தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம். யாராவது எங்கேயோ ஒன்று தான் கிடச்சிருக்கும். இப்போ ஒரு 10 விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி அவங்களுக்கெல்லாம் நீதி கிடச்சிருச்சிங்களா? இதே மாதிரி தான் எந்த விஷயம் எப்படி நடந்தாலும் அந்த நடக்கும்போது ஒரு வாரம், 10 நாள், 15 நாள், இல்லை ஒரு மாதம் அது பரபரப்பாக வைரலாக போயிட்டு இருக்கும். அடுத்தது வேறு விஷயம் நடக்கும்போது அது கொஞ்சம் வைரலாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கும். ஆனால் இந்த விஷயங்களுக்கெல்லாம் தீர்ப்பு வழங்கிட்டாங்க, அவங்களுக்கு நியாயம் கிடச்சிருச்சு, நீதி ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேஸ் விஷயத்தை நீங்கள் காட்டுங்க. நீதி கிடச்சிருச்சுப்பா, அந்த இறந்த பெண்ணுக்கு நியாயம் கிடச்சிருச்சுப்பா, அந்த குடும்பத்துக்கு இப்போ நிம்மதிப்பா அப்படின்னு ஒரு விஷயம் வெளியே வந்துச்சுன்னு நீங்கள் காமிங்க. வராது. நீதி நியாயம் அதெல்லாம் கண்டிப்பாக வராது. நடந்த விஷயம் மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி நான் பேசுகிறேன், நாளைக்கு வேறு ஒருத்தவங்க பேசுவாங்க. இப்போ நிறைய சேனல்ஸில் இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு வாரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது அவங்கவுங்க, இப்போ நான் ஒரு வாரம் கூட இதை பற்றி நான் பேசலாம். அடுத்தது நான் என்னவோ என் வேலையை பார்க்க தான் நான் போவேன். என்னவோங்க,
நான் எவ்வளோ இந்த விஷயத்த லென்த்தியாக திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாலும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயம், அந்த அப்பா வந்து அந்த அங்கே இடத்துல கௌரவம் அப்படின்ற ஒரு விஷயத்த நியூஸ் சேனலுக்கு முன்னாடி சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கடுமையான வார்த்தை. கடுமையான வார்த்தைங்க. ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரிய வார்த்தை, கடுமையான வார்த்தை. மனசுக்கு பொறுக்கலை. கௌரவத்தை தான் பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த கௌரவமே கட்டி அழுங்க. அவசரப்பட்டு ரித்தன்யா அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இருந்துக்கிட்டு இவங்களுக்காக நீ உயிரை விட்டது மன்னிக்க முடியாத ஒரு செயல். ரித்தன்யா மேலே கடும் கோபத்தில் இந்த வார்த்தையை நான் வைக்கிறேன். எனக்கே தெரியுது இது தவறான ஒரு வார்த்தை அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரியான கௌரவம் பார்க்குற ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு சைக்கோவுக்கு வளர்க்கப்பட்ட அந்த குடும்பத்துக்காகவும் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்ன அப்பாக்காகவும் நீ உன்னுடைய உயிரை விட்டது உன்னுடைய முட்டாள்தனத்தின் வெளிப்பாடு. ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டு உன்னுடைய உயிரை நீ விட்டுட்ட. உயிர் வந்து விலை மதிப்பு இல்லாதது. உயிரை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அந்த உயிரையே நீ விட துணிஞ்சது, இருந்து போராடி நீ லைஃப்பில் ஜெயிச்சிருக்கணும். படித்த படிப்புக்கு நீ எல்லாம் எப்படியோ இருந்திருக்க வேண்டிய பொண்ணு. தேவையில்லாமல் அனாவசியமாக இந்த மாதிரி ஆட்களுக்காக உன்னுடைய உயிரை விட்டது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தவறான செயல். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பிள்ளை உயிரை விட்டது ரொம்ப தவறான செயல். அந்த பிள்ளையுடைய ஆன்மா சாந்தி அடைய நான் மனதார பிரார்த்திக்கிறேன். மனசு வேதனையோட இந்த பதிவை முடிக்கிறேன். டேக் கேர்.